ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வானதி ரொம்பவே புத்திசாலித்தனமா நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இப்போது வானதியோட அண்ணன் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் நீ தாலி கட்டுறா, அவ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு மச்சான், இவ்வளோ நேரம் நான் சும்மா தான் இருந்தேன். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனாலுமே பரவாயில்ல, நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை மாற்றிடலான்ற ஒரு நம்பிக்கையில் நானும் மணமேடையில் உட்காந்து அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு இப்போ சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுங்கள், இல்லை இங்கே கூட டெஸ்ட் பண்ணுற கிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குடா. கண்டிப்பாக என்னாலலாம் உன் தங்கச்சி வானத்தையே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆளை விடுங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மாப்பிள்ளை வந்து குடுகுடுன்னு வந்த வழியை பார்த்து ஓடி போயிடுறாங்க. இங்கே வானதி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. வானதியோட அம்மா இருந்துட்டு, ஏய் எதுக்காகடி இப்படி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நல்ல பையனை பார்த்து கண்ணாலம் பண்ணி வைக்கலான்னு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தோம், இப்படி பண்ணிட்டியேடி, எல்லாரும் என்னடி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன நினைப்பாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்கு பாண்டி தான் காரணம்னு நினைப்பாங்க, பாண்டியை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, வேற என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வானதியோட அண்ணன் இருந்துட்டு, ஏய் நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி, உன்னை கண்டிப்பாக அந்த பாண்டிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன்டி, நான் எப்படியாவது உன்னை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போகிறேன், இவன் ஓடி போயிட்டான், வேறு எவனாவது நான் கண்டிப்பாக கூட்டின்னு வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் இப்போ வரைக்குமே கான்ஃபிடெண்ட்டாக தான் இருக்காங்க. எப்படியாவது வானதிக்கு இன்னொரு கல்யாணம் வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், பாண்டிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்றதில் இப்போது வானதி இருந்துட்டு, இங்கே பாருடா சும்மா ரீல் விட்டுக்கிட்டு இருக்காத, நீ நினைக்கிறதெல்லாம் எப்போவுமே நடக்கவே நடக்காது, நான் நினச்ச மாதிரி பாண்டி தான் எனக்கு புருஷனாக வரப்போகிறான், அதை யாராலும் தடுக்க முடியாது, ஃபஸ்ட்டு என் ஃபோனை கொடுடா, நான் வீட்டுக்கு போனேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வானதி அவங்க ஃபோனை வாங்கிக்கிட்டு ஆட்டோ ஏரியா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது வானதியோட அம்மா அப்பா அண்ணன் சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. வந்த சொந்தக்காரவங்க எல்லாமே, உன் பொண்ணு தான் அந்த பாண்டி பையனை லவ் பண்ணதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருந்தும் எதுக்காக இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணிட்டு அதாவது பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்து இப்போது நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீங்க, இப்போ ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு உன் பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு, இது எவ்வளோ பெரிய அசிங்கம், இதுக்கு நீங்கள் நாண்டுக்கிட்டு சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க பாட்டுக்கு 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இங்கே வானதியோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. வானதியோட அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறாங்க, டே வசந்த், அந்த வானதியெல்லாம் நம்மளால் அடக்கி வைக்க முடியாதுடா, அவன் இந்த பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கா, அதுதான்டா நடக்கும், நம்ம நினைக்கிறது எனக்குமே நடக்காது போலடா, இப்போது நம்மளை ஊர் முன்னாடி சொந்தக்காரவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டாடா, நமக்கு அசிங்கமாக இருக்குடா, வாடா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி அவங்களுமே போயிடுறாங்க. இப்போது வீட்டுக்கு போனதுமே வானதியோட அண்ணன் பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. இங்கே பாருடா, தேவையில்லாமல் என் மேலே கையை வச்ச, கண்டிப்பாக நான் இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வானதியோட அண்ணனுக்கு பயம் வந்துடுது. சைலண்ட்டாக வண்டி எடுத்துன்னு வெளியே எங்கேயே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வானதியோட அம்மா இருந்துட்டு, ஏய் எதுக்காக தான் நீ அப்படியே அழிஞ்சிக்கிட்டு இருக்கன்னு தெரியலடி, உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு பெத்தம் பாதுரு, உன்னை பெற்றுட்டு நான் இப்போ வரைக்கும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டி, உன்னெல்லாம் பெக்காமல் இருந்திருந்தாவே நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன், உனக்கு நல்லபடியாக கண்ணால் ஆகி நீ குழந்தை குட்டின்னு வசதியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன்டி, ஆனால் போய் அந்த உதவாக்கார பாண்டியை என்னை லவ் பண்ணி அந்த அய்யனார் குடும்பத்துக்கு மருமகளாக போகிறேன்னு சொல்லி உட்காண்ட்ருக்க, அங்கே போனதுக்கப்புறம் தாண்டி தெரியும் எப்படி கஷ்டப்படுற அப்படி இப்படின்ட்டு, அதுக்கப்புறம் தான் எங்களோட அருமை என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மா வந்து பயங்கரமாக சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கவும் வானதி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த உலகத்தில் பாண்டியை விட என்னை யாராலையும் ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியாது, பாண்டி என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குவான், நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டிக்கு நம்ம வானதி வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க கால் அட்டன் பண்ணுறதில்ல. ஏன்னா அங்கே வந்து ஒருத்தவங்களுக்கு சாமி வந்திருக்கு, ஐயனார் வந்து இறங்கியிருக்காரு. அவங்க வந்து என்னை பார்க்குறதுக்காக புதுசாக வந்த குடும்பம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம சேரனை வந்து எல்லாருமே, அதாவது சோழன், நிலா, சந்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேரனை பார்க்குறாங்க. உடனே சேரன் முன்னாடி போய் நிற்கிறாங்க. நீதான்ப்பா, உங்கள் குடும்பம் தான் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா,
கண்டிப்பாக இனி எப்படியோ இனிமே நீங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறீங்க. நீ இந்த கோவிலுக்கு என்ன வேண்டிக்கிட்டு வந்தியோ, உன் மனசில் என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது எல்லாமே சிறப்பாக சீரும் சிறப்பாக நடக்கும்பா. அதை நான் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பூவை எடுத்து இங்கே நம்ம சேரன் மேலே போடுறாங்க. இப்போது அந்த பூவு சேரன் மேலேயும் சந்தா மேலேயும் விழுது. இப்போது நம்ம கார்த்திகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்பா எப்படியோ சேரன் மாமாவுக்கு கல்யாணம் நடந்தால் நல்லாயிருக்கும், அதுவும் சந்தா கூட நடந்தால் இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும், 2 பேரோட ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏய் கார்த்திகா, என்னடி இது, இந்த சாமியார் இப்படி அந்த சாமியே அருள் வந்து சேரன் குடும்பம் நல்லாயிருக்கும், அவங்க நினச்சி வந்தது நடக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வாக்கு சொல்லுது, நமக்கெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அம்மா உன் மனசில் நல்ல எண்ணம் இருந்தால் தானே அந்த கடவுள் கூட உன் கூட பேசுறதுக்கு ஆசைப்படும். நீ தான் எப்போ பாரு சேரன் மாமா குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, அவங்கள எப்போ பாரு குத்தி காட்டிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தணுன்னே இருக்கேன். அப்படி இருக்கிறவங்க கூடலாம் கண்டிப்பாக அந்த ஐயனார் வந்து பேச மாட்டாருமா. அதே சமயம் நீ என்ன நினச்சாலும் நடக்காது. இனிமே மற்றவங்களுக்கு நல்லது நினைமா. உன்னால் அப்படி நல்லது நடக்கலைனாலுமே, நல்லது பண்ண முடியலனாலுமே நீ கெடுதல் நினைக்காம இருமா, அந்த குடும்பத்துக்கு கெடுதல் செய்யாமல் இருமா. கண்டிப்பாக அந்த கடவுள் உனக்கு துணையாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் போதும் நிறுத்துடி, சும்மா வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நானே அந்த ஐயனாரே இந்த சேரனுக்கு நல்வாக்கு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நானே பயங்கர கடுப்பில் இருக்கேன். நீ பாட்டுக்கு என்னென்னோ வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், போம்மா நான் சொல்கிறத கேட்கலனா இரு, நான் சொல்கிறது தானே உண்மை, அதுதானே நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. பொங்கலெல்லாம் வச்சு சாமிக்கு படையலுமே போடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம சேரன் ஃபேமிலி எல்லாருமே. இப்போ சோழன் இருந்துட்டு, அண்ணே அந்த சாமியார் சொன்னார்ல நீ நினச்சது எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு, அண்ணே கண்டிப்பாக உனக்கு இருக்க தோஷமெல்லாம் கழிஞ்சு உனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடந்துரும்ண்ணே, எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சுண்ணே, நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வந்ததுலேருந்து எல்லாமே நல்ல வைப்பாக தான் இருக்குது, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு, ஆமாம் சோழன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரனோட கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கப்போ சந்தா சேரனை பார்த்து சிரிக்கிறாங்க, சைட் அடிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இதை வந்து நம்ம சோழன் வந்து கவனிக்கிறாங்க. என்ன சந்தா அண்ணனை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், அண்ணனை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணா என்னண்ணே ஏதோ நோட் பண்ணுற போல் அப்படின்னு சொல்லவும், டே பல்லவா நானும் இப்போ தானே கவனித்தேன், நம்ம சேர அண்ணனை பற்றி அதாவது கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போத்துலேருந்து அண்ணனை பார்த்து சந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்னவா இருக்கும், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்கவும், பல்லவன் இருந்துட்டு, அண்ணா எனக்கு என்னமோ கார்த்திகா சொன்ன மாதிரி சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்குமோ, ஐயனார் வந்து இவங்க 2 பேரையும் தானே முடிச்சு வைப்பாரோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற, கார்த்திகை எப்போ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைண்ணே அன்னைக்கு கார்த்திகாவுக்கும் சந்தாவுக்கும் சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், நல்ல ஜோடி பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. வெவ்வேறு மொழியாக இருக்கிறவங்க எப்படி ஒன்றா பேசிக்க முடியும், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதெல்லாம் நடக்காதுன்ற மாதிரி நான் சொன்னேன். இல்லை அவங்க 2 பேருக்கும் செட் ஆகுன்ற மாதிரி கார்த்திகா சொன்னாங்க. ஆனால் நான் சைலண்ட்டாக வந்துட்டேனே. ஆனால் இப்போ தான் எனக்கு தோணுது, சந்தா அடிக்கடிக்கு அண்ணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்குது, அந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே அப்படின்னு சொல்லவும், சோழன் இருந்துட்டு, பல்லவா அதான் ஐயனாரே உத்தரவு போட்டுட்டார்ல, அவரோட அருளால் கூடிய சீக்கிரமே நம்ம சேரண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும், அந்த பொண்ணு சந்தாவாக இருந்தாலுமே ஓகே தான், ஏன்னா சந்தாவுமே ரொம்ப நல்ல பொண்ணு தானே, ரொம்ப அமைதியான பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா வந்து காது கொடுத்து கேட்குற மாதிரி கிட்ட வரவும், உடனே சோழன் எடுத்துட்டு, என்னங்க என்கிட்ட வந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும், உங்களெல்லாம் நான் பார்க்கறதுக்காக வர கிடையாது, ஏதோ குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, சேரன்ற மாதிரி என் காதுக்கு கேட்டுச்சு, அதான் என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைங்க, சேரண்ணனுக்கு கல்யாணத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும், என்னங்க சொல்கிறீங்க, யாருங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு யார், சந்தா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தாவா, சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லவும், ஏங்க
நமக்கு தான் சந்தா பேசுறது ஒன்றுமே புரியல. ஆனால் சந்தா சேரண்ணக்கிட்ட பேசிச்சு அப்படின்னா சேரண்ணனுக்கு எல்லாமே புரியுதுங்க. அவங்க 2 பேருமே நல்ல அட்டாச்மெண்ட்டில் தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தோணுதுங்க. உங்களுக்கு என்னங்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கவும் அப்போ தான் கார்த்திகா வராங்க. கார்த்திகா வந்ததுமே என்ன நிலா பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. நீங்களுமே தீச்சட்டி சேரன் மாமா குடும்பத்துக்காக எடுத்தீங்க, பொங்கல் வச்சிங்க. சேரன் மாமா குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கீங்க. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நிலா அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம சோழன் இருந்துட்டு ஆமாம் பின்ன என் பொண்டாட்டி இல்லை நிலா, என் பொண்டாட்டி என் குடும்பத்துக்காக செஞ்சா இதில் என்ன இருக்குது, இருந்தாலும் நிலா ரொம்ப வசதியாக வளர்ந்த பொண்ணு. இவங்க இவ்வளோ பெரிய கஷ்டமான பூஜை செஞ்சதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கே தவிர மற்றபடி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிக்கான உரிமை அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனைவின்னு வார்த்தைக்கு சொல்லவும் நம்ம நிலா இதை எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னங்க நீங்கள் பாட்டுக்கு வார்த்தைக்கு வார்த்தை மனைவி ஒய்ஃபுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே புரியலைங்க எனக்கு. புரியாமல் இருக்கிறது தாங்க கரெக்டு. கார்த்திகாவுக்கு நமக்குள்ளே நடக்கிறதால எதனா தெரியுமாங்க? வெளியே அவங்களுக்கு நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாம் அவங்களுக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. சரிங்க நான் அடக்கி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு சரி எல்லாரும் சாப்பிட்லாம், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் அந்த அண்ணன்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் சொல்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவனை அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு ஆஃப் பாயிலு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே நிறைய லிஸ்ட்டு கொண்டு வராங்க. பாண்டியனி இருந்துட்டு டே பல்லவா இதெல்லாம் பெரிய லிஸ்ட்டாக போகுதுடா, சிம்பிளாக சொல்கிறா, மற்றதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் அண்ணன். அதான் பூஜைலாம் பண்ணியாச்சுல அண்ணன், நம்ம ஆஃப் பாயில் ஒரு பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன்னு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்லாமே, ஒரு மாதிரி நாக்கு செத்து போன மாதிரி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம வானதி நம்ம பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. பாண்டியன் கால் அட்டன் பண்ணி சொல்லு வானதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நம்ம வானதி அழுகுறாங்க பயங்கரமாக. வானதி ஏன் எதுக்காக அழுற, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் பாண்டி எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன நடந்துச்சு, உன் அண்ணன் உன்னை அடித்தானா இல்லை வேறு ஏதாவது சொல்லி மிரட்டினானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டி கேட்கவும் அதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இருந்திருந்தா நான் அசால்ட்டாக சமாளிச்சிட்ருப்பேன். என் அம்மா கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டுச்சு, நானும் சரி ஏதோ வேண்டுதல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களேன்னு போனேன். அங்கே போய் பார்த்தா என் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக என்னை ஏமாற்றி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இவங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நான் எவ்வளவோ சொன்னேன் பாண்டியை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் கெஞ்சினேன். வந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சினேன், ஆனால் யாருமே என்னை காப்பாற்றவே இல்லை. ஐயோ அவ்வளோ நடந்துச்சு, அப்புறம் நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பாண்டி ரொம்பவே ரிஸ்க்கு தான், அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அந்த தாலியை பிடுங்கி கீழே போட்டுட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், 2 மாதமாக இருக்கேன், என் வயிற்றில் பாண்டியோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நான் பாண்டியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சொன்னதும் மாப்பிள்ளை வந்த வழியே பிச்சல் அடிச்சுக்கிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நானும் இவங்கக்கிட்ட 2-3 டைலாக்கெல்லாம் விட்டுட்டு இவங்களால் இன்னும் பண்ண முடியாது, பாண்டியை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பாண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, என்னை ஏமாற்றி எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடணும்னு பார்த்தாங்க. இங்கே பாரு பாண்டி, அவன் தாலியே கட்டியிருந்தாலுமே தாலியை பிச்சு போட்டுட்டு நான் வந்திருப்பேன், அப்படி வந்திருந்தா நீ என்னை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பில்ல பாண்டி அப்படின்னு சொல்லவும் இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு வானதி கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன், எனக்காக நீ அந்த வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், உன் மனசு ஃபுல்லாகவே நான் தான் நிறைஞ்சி இருக்கேன்றதே எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் உன்னை எப்படி வானதி ஏற்றுக்காமல் இருப்பேன், ஆனால் நீ எப்படியோ அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விடு பாண்டி அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் கவலைப்படாத வானதி, இன்றைக்கி அந்த ஐயனாரே ஒருத்தவங்க மேலே இறங்கி எங்கள் குடும்பத்தை வாழ்த்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்சி வந்த காரியம் சீக்கிரமாகவே நடந்துரும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் நினச்சி வந்ததே அண்ணனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கணுன்றத நினச்சி தான். அப்போது அந்த கடவுளே அதாவது அந்த கடவுளே சொல்லிட்டாரு, இனிமே சீக்கிரமாக அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துரும் தான் நினைக்கிறேன், சீக்கிரம்
சீக்கிரமாகவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் வானதி, நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லவும் நம்ம வானத்தையுமே சரி பாண்டி, அதுக்காக தான் அந்த நிமிஷத்துக்காக தான் நான் இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே நம்ம அனீஷ் வந்து நம்ம நம்ம சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. அனிஷு சொல்லு அனிஷு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சந்தா நல்லா இருக்கல, அவள் எப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தா வந்து நல்லா தான் இருக்கா, பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இப்போது சந்தா கிட்டே நம்ம சேரன் வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. 2 பேருமா பேசிக்கிறாங்க. இப்போது நம்ம சந்தா வந்து ஒரு மாதிரி பயத்திலே தான் பேசுகிறாங்க. பையா, எனக்கு என் மாமாவை நினச்சி ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. அவன் எப்போ வருவான்னு தெரியாது, வந்தானா கண்டிப்பாக என்னை பார்த்தா என்னை கூட்டிகிட்டு போகாமல் விட மாட்டாங்க, என் கழுத்தில் தாலி கட்டிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு பாதுகாப்பான இடத்துல நான் இப்போ இருக்கேன். அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக நிரந்தரமாக இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சேரன் பையாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சந்தா வந்து அவங்களோட ஆசையை, அவங்களோட மனசில் உள்ள எல்லா ஆசையுமே இங்கே நம்ம ஹனிஷ்கிட்ட சொல்லிடுறாங்க. ஹனிஷ்க்குமே இதில் சம்மதம் தான். சேரன் பையா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், கண்டிப்பாக அவர் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. எனக்கே கூட இந்த யோசனை வரல, எனக்குமே அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அனீஷ் சொல்லவும், ஆனால் இங்கே நம்ம சந்தா இருந்துட்டு நான் கல்யாணம் பண்ணால் சேரன் பையாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி நீ சேரன் பையா கிட்ட குடு சந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சந்தாவுமே இங்கே சேரன் கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாங்க. இப்போது நம்ம சேரன் வந்து சொல்ல அனிஷு, சந்தா இங்கே ரொம்ப பத்திரமா தான் இருக்கா, அவளை நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத அனிஷு, அவள் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் பையா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்போ அவளோட மாமன் வந்து வருவான்னு தெரியல, அப்படியே வந்தானா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே பண்ணுவான். அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், போயிடுவான், பிரச்சனை பண்ண மாட்டான். அதனால் என்ன பண்ணலாம் அனிஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பையா, உங்களை சந்தாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், உங்களுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்கே சேரன் இருந்துட்டு என்ன நிஷு திருதுப்புன்னு இப்படி கேட்டால் நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா இருந்துட்டு என்ன கேட்டார் அனிஷ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இருப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு முடிவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது நிலா கேட்டதுமே நிலா கிட்ட சந்தா சொன்ன விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நம்ம நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சோழன் இருந்துட்டு, அண்ணே அப்புறம் என்னண்ணே, சந்தாவுக்கே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போது நம்ம குலதெய்வ கோவில்லே உங்கள் கல்யாணத்தை நடத்திடலாம், வீட்டான்னு போயிட்டு பெருசாக ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, அது எப்படிடா, அந்த பொண்ணை நான் என் தங்கச்சி மாதிரிப்பா, அண்ணே போதும் நிறுத்துனேன், அதான் சந்தாவுக்கே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ தங்கச்சி அது இதுன்னு சொல்லிட்டு டைலாக் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருண்ணே, வர சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது, சந்தாவுமே ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. சரிடா, எனக்குமே சந்தாவை ரொம்ப தான் பிடிச்சிருக்கு, ஆனால் இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, எல்லாம் சரிப்பட்டு வரும்ண்ணே, பார்த்துக்கலாண்ணே, நான் இப்போவே போயிட்டு மாலை தாலி எல்லாமே ரெடியாக வாங்கிட்டு வந்து வச்சிடறேண்ணே, காலையிலே போயிட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடலாண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் இருந்துட்டு இங்கே சந்தா கிட்ட, ஏங்க உங்களுக்கு கல்யாணத்தில் ஓகே தானே, இப்போவே கல்யாணம் பண்ணிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஆக்ஷனில் காட்டவும், அதுக்கப்புறம் இங்கே சந்தாவுமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. நம்ம சோழனுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தால் ஓகே தான், குலதெய்வ சாமிக்கு வந்து நல்லது நடந்திருக்கு, இனிமேல் வருஷம் இந்த சாமியை நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது, இந்த சாமிக்கு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி நம்ம சோழன் வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழனும் பாண்டியன் பழனி இவங்க 3 பேருமா போயிட்டு மாலை தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடியாக வைக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே எந்திரிச்சதுமே குளித்து முடிச்சுட்டு இங்கே குடும்பமாக அழகாக ரெடியாகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம சேரன் வந்து சந்தா காலத்தில் தாலியுமே கட்டிடுறாங்க. இங்கே கோவிலுக்கு வந்த கஸ்தூரி பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.
டேய் என்னடா இது, எங்கே இருந்தோ ஒரு பொண்ணை சும்மா 2 நாள் தங்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தீங்க. இப்போ அந்த பொண்ணவே பிடிச்சி உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா? உன் அண்ணனுக்கு பொண்ணே கிடைக்காதுன்றதுனால தான் இந்த மொழி தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அந்த பொண்ணை ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அவங்க பாட்டுக்கு பேசவும், எங்கள் சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சொத்தை, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. அது எப்படி நாங்கள் அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ண முடியும்? அந்த பொண்ணு இங்கே சந்தோஷமாக தானே இருக்குது, ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அத்தை சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே எங்கள் கஸ்தூரி நல்லா வசனமெல்லாம் நல்லா தான்டா பேசுகிறீங்க, ஆனால் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கே, எந்த ஒரு உள்குத்தும் இல்லை வெளிக்குத்தும் இல்லை, நீ வந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சந்தா வந்து பயங்கரமாக வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சேரனை பார்த்து. சேரனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஏதோ ஒரு வழியாக நம்ம சேரனுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. ஃபேமிலியே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நிலா சொல்கிறாங்க, அண்ணே நான் செஞ்ச பரிகாரத்துக்கு பலன் கிடைச்சிருச்சுண்ணே, இப்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பிண்ணே, எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுண்ணே, இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தானே, நீங்கள் நல்லா இருந்தால் தானே இந்த குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.